ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் முழுவதும் அழகான இடங்களை உங்களுக்காக கொண்டு வரும் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் செல்லப்போகும் இடம் இலங்கையின் அழகிய மலைப்பகுதியில் இருக்கும் அற்புதமான 9 ஆர்ச் பிரிட்ஜ். மேகங்களை தொடும் மலைகள், பசுமையால் சூழ்ந்த ரயில் பாதை, பார்த்தவுடன் காதலிக்க வைக்கும் இந்த இடத்தின் முழு அழகையும் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். உலகத்தை தமிழோடு சேர்ந்து சுற்றி பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு பயணம் தொடங்குங்கள். அதனால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுசாக பாருங்கள். வானத்தில் உள்ள பாலம் என்றும் அழைக்கப்படும் 9 வளைவு பாலம் இலங்கையில் உள்ள ஒரு மேம்பாலமாகும். இது அந்நாட்டில் காலனித்துவ கால இரயில்வே கட்டுமானத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். சவாலான 9 டிகிரி வளைவு மற்றும் செங்குத்தான சரிவை சமாளிக்கும் வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் மேற்பார்வையின் கீழ் முற்றிலும் உள்ளூர் தொழிலாளர்களால் கட்டப்பட்ட இதன் கட்டுமான பணியானது கடினமான நிலப்பரப்பு மற்றும் பொருள் போக்குவரத்து உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க தளவாட சவால்களை எதிர்கொண்டது. 1919 கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் வளைவு ஆதரவிற்காக கான்கிரீட் கார்னிஸ் தொகுதிகளையும் முகப்பு பணிகளுக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மணல் சிமெண்ட் தொகுதிகளையும் பயன்படுத்தியது. இது எல்லா மற்றும் டெமோதரா ரயில் நிலையங்களுக்கு இடையில் டெமோதராவில் அமைந்துள்ளது. ரயில்வே விரிவாக்கங்களின் தலைமை கட்டுமான பொறியாளர் எம் கோல்போவனின் ஒப்புதலுடன் அந்த ரயில் பாதையின் பொறுப்பு பொறியாளரான ஹரோல்ட் கட்பர்ட் மார்வுட் என்பவரால் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. இலங்கை பொறியியல் சங்கத்தால் வெளியிடப்பட்ட இலங்கையில் ஒரு கான்கிரீட் ரயில் மேம்பாலம் கட்டுமானம் என்ற 1923 ஆண்டு அறிக்கையில் திட்டங்கள் மற்றும் வரைபடங்கள் உட்பட அனைத்து பதிவுகளின் விவரங்களும் உள்ளன. வானத்தில் உள்ள பாலம் என்றும் அழைக்கப்படும் 9 வளைவு பாலம் இலங்கையின் எல்லாவில் உள்ள பசுமையான மூடுபனி சூழ்ந்த உயர்நிலங்களில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற காலனித்துவ கால மேம்பாலமாகும். அடர்ந்த காட்டு பள்ளத்தாக்கின் குறுக்கே 91 மீட்டர் நீளத்திற்கும் 24 மீட்டர் உயரத்திற்கும் அமைந்துள்ள இந்த கட்டடக்கலை அற்புதம் அதன் இயற்கை அழகு, தேயிலை தோட்ட பின்னணி மற்றும் அதை கடந்து செல்லும் நீல நிற ரயில்களுக்காக உலக புகழ் பெற்றது. எஃகுக்கு இல்லாமல் கட்டப்பட்டது. பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் 1921 கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் ஆரம்பத்தில் எஃகுக்கு சட்டகத்தை பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டது.
முதலாம் உலகப் போரின் இடையூறு. முதலாம் உலகப் போர் வெடித்தபோது பிரிட்டிஷ் பேரரசு ஒதுக்கப்பட்ட எஃகை தனது போர் முயற்சிகளுக்கு திருப்பிவிட்டது. புத்திசாலித்தனமான பொருட்கள், உள்ளூர் இலங்கை கைவினைஞர்களும் பொறியாளர்களும் கல் தொகுதிகள், செங்கல்கள் மற்றும் சிமெண்ட் ஆகியவற்றை மட்டுமே பயன்படுத்தி இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பை முழுவதுமாக மாற்றியமைத்து உருவாக்கினர். ஒரு துண்டு வலுவூட்டும் உலோகம் கூட இல்லாமல் இது இன்றும் உறுதியாக நிற்கிறது. 9 வானங்கள். பள்ளத்தாக்கின் தரையிலிருந்து 9 வளைவுகளின் வழியாக மேலே பார்க்கும்போது வானத்தின் 9 அழகான சட்டக ஜன்னல்கள் தெரிவதால் சிங்களத்தில் இது அகஸ் நவயா பலமா என்று உள்ளூரில் அழைக்கப்படுகிறது. இந்த பாலம் எல்லா மற்றும் டெமோத்ரா ரயில் நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. பல ரம்யமான பாதைகளை பயன்படுத்தி நீங்கள் இதை இலவசமாக அடையலாம். நடைபாதை. எல்லா நகர மையத்திலிருந்து தொடங்கும் ஒரு பிரபலமான 30 நிமிட நடைப்பயணம். இது அமைதியான காடுகள் மற்றும் அழகான தேயிலை தோட்டங்கள் வழியாக செல்கிறது. ரயில் தண்டவாள நடை. பல பயணிகள் எல்லா ரயில் நிலையத்திலிருந்து நேரடியாக ரயில் தண்டவாளங்கள் வழியாக நடக்க தேர்வு செய்கிறார்கள். டக் டக் பயணம். எல்லா நகரத்திலிருந்து ஒரு உள்ளூர் டக் டக்கை வாடகைக்கு அமர்த்தி பாலத்திற்கு அருகிலுள்ள அணுகு பாதைகளில் உங்களை இறக்கிவிடலாம். அங்கிருந்து இறங்குவதற்கு 5 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். சிறந்த நேரங்கள். மூடுபனி நிறைந்த பள்ளத்தாக்கின் மீது எழும் அற்புதமான சூரிய உதயத்தை காணவும், கடுமையான நண்பகல் வெப்பம் மற்றும் அதிக கூட்டத்தை தவிர்க்கவும் அதிகாலையில் காலை 6 மணி முதல் 9 மணி வரை செல்லுங்கள். ரயில் பயணம். புகழ்பெற்ற எல்லா ஒடிசி எக்ஸ்பிரஸ் உட்பட தினமும் சுமார் 4 முதல் 6 ரயில்கள் இந்த பாலத்தை கடக்கின்றன. எல்லா நிலையத்தில் தற்போதைய கால அட்டவணையை முன்கூட்டியே சரிபார்க்கவும். ஆனால் இலங்கை ரயில்கள் அடிக்கடி தாமதமாக வருவதால் சீக்கிரமாகவே வந்து சேரவும். ரம்யமான இடங்கள். நீங்கள் இரயில் கடந்து செல்வதற்காக காத்திருக்கும் போது தண்டவாளங்களுக்கு மேலே உள்ள மலைச்சரிவுகளில் ஆங்காங்கே சிறிய சிற்றுண்டி சாலைகள் உள்ளன. அவை பரந்த வான்வழி காட்சிகளையும் உள்ளூர் தேநீரையும் இளநீர்களையும் வழங்குகின்றன. இந்த உலகம் ஒரே இடத்திலிருந்து வேடிக்கை பார்க்கப்படுவதற்காக படைக்கப்படவில்லை. இது முழுமையாக சுற்றி பார்க்கப்படுவதற்காகவே உள்ளது. மறைந்திருக்கும் பாதைகளிலிருந்து பிரமிக்க வைக்கும் இடங்கள் வரை, கர்ஜிக்கும் இயந்திர ஒலிகளிலிருந்து அமைதியான சூரிய அஸ்தமனங்கள் வரை, இதுவே SPR வீல்ஸ் டிராவலர். இங்கு ஒவ்வொரு பயணமும் ஒரு கதையை சொல்கிறது. ஒவ்வொரு மைல் தொலைவும் ஒரு புதிய சாகசத்தை கொண்டு வருகிறது. நகரங்கள், நாடுகள் மற்றும் மறைந்திருக்கும் அரிய இடங்கள் என அனைத்தையும். எனவே சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள். நாம் இணைந்து இந்த உலகத்தை சுற்றி ஆராய்வோம்.